பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். தங்காலையில் நாய்களுக்கும் ஐஸ், அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தகவல்கள். சங்குப்பட்டி பாலத்திற்கருகில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பான சந்தேக நபர்கள் கைது. யார் தெரியுமா? வெளியான தகவல். சஞ்சீவ வழக்கில் செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலங்கள். சங்குப்பட்டி பாலத்தில் கேரள கஞ்சா மீட்பு, 2 கைது. இஷாராவின் கைதினால் பதறும் நாமல், அரசு வெளியிட்ட செய்தி. நாட்டின் கடற்படை ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இல்லையா? கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி. விசேட அதிரடிப்படையினர் வசம் சிக்கிய லோகுபெட்டியின் நண்பன். தங்காலை என்ற இடம் போதைப் பொருளுக்கு அண்மையில் பேர் போன இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்காலை கடல் தொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட நாய்கள் வளமைக்கு மாறான நிலையில் செயற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் நீரை பருகிய 3 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றும் காட்சியை கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தங்காலை கடல் தொழில் துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் திரியும் நாய்கள் நேற்று அப்பகுதிகளில் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகளை இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கைப்பற்றி தங்காலை கடல் தொழில் துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண் ஒருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதன்போது சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலேயே தற்போது 2 கைது செய்யப்பட்டுள்ளதோடு அதில் ஒருவர் பெண் என்றும் தெரிய வந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சமிந்துவுக்கு வழங்கியதாக நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்தி உட்பட்ட குழுவினர் நேபாளத்திலிருந்து நேற்று மாலை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட இஷாரா போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்து துப்பாக்கியை இடுப்பில் செருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்துக்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார். நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய போது கமாண்டோ சமிந்து துப்பாக்கி எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரயோகித்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமிட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்குப்பட்டி பாலத்துக்கு அண்மித்த கௌதாரிமுனை பகுதியில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 40 கிலோ மற்றும் 400 கிராம் உள்ளடங்கிய கேரள கஞ்சாவும் அதனை பக்குவமாக கடத்தி செல்ல இருந்த கூலர் வாகனமும் மீட்கப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய கிளிநொச்சி விசேட அதிரடிப்படையினர் நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் மூலம் கூலர் ரக வாகனம் ஒன்றில் சூட்சுமமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட 40 கிலோ 400 கிராம் எடை கொண்ட 22 கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இதே நேரம் குறித்த வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதியும் உதவியாளரும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயலுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இஷாரா செவ்வந்தி இன்னும் வெளியிடவில்லை. அது குறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலையில் இஷாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு 1 வருடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தின் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் நாமல் விமர்சனம் செய்துள்ளார். உளவுத்துறையும் தேவையான வளங்களும் ஏற்கனவே உள்ளன. இந்நிலையில் எதிர்க்கட்சி ஆதரவு தேவையில்லை எனவும் நாமல் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தவறு செய்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என நாமல் குறிப்பிட்டுள்ளார்.
மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். வலிவடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி தொடுத்த நேரமே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களா அல்லது ஜனாதிபதி ஜாழ் மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் வாக்குறுதி வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாது ஜனாதிபதி வேட்பாளராக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதும் விடுவிக்கப்படாத பொதுமக்களின் காணிகளை தமது அரசாங்கம் பொறுப்பேற்றதும் விடுவிப்போம் என்ற வாக்குறுதியையும் வழங்கியிருந்தார். அம்பாறை மாவட்டம் இங்கினியாகல போலீஸ் பிரிவில் உள்ள கிராமத்தில் புதியல் தோண்டிக் கொண்டிருப்பதாக அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது. புதியல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்களையும் அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைத்துள்ளனர். இதன்போது புதியல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்த போலீசார் புதியல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். தண்ணீர் மோட்டார், மின்சாரம் சேகரிக்க பயன்படுத்தப்படும் கம்பி, சங்கிலிகள் மற்றும் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தோண்டும் பணி பல நாட்களாக நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் சட்ட நடவடிக்கைக்காக இங்கினியாகல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது 3 லட்சத்துக்கு மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் அவற்றை அடுத்த 3 மாதங்களில் அச்சிடப்பட்டு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் ஆலோசனை குழுவில் பங்கேற்ற போதே அதிகாரிகள் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்ட புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் இந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என அமைச்சின் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். காத்திருப்பு பட்டியலில் உள்ள சாரதி அனுமதி பத்திரங்களை விரைவாக வழங்குவதற்காக ஒவ்வொரு மாகாணத்திலும் அச்சு இயந்திரம் ஒன்றை நிறுவுமாறு குழு தலைவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வாகன இலக்கத்தகடுகள் வழங்குவது தொடர்பாகவும் அவர் அதிகாரிகளிடம் விசாரித்தார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் தற்போது விநியோகஸ்தர் ஒருவரையும் தேர்ந்தெடுக்கும் செயல்முறை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் இந்த செயல்முறை முடிவடைந்த பின்னர் இலக்கத்தகடுகள் வழங்கும் செயல்முறையை ஆரம்பிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்கொடையில் நடந்த சிறப்பு நடவடிக்கையின் போது பிரபல பாதாள உலக தலைவரான லொக்கபெட்டியின் நெருங்கிய கூட்டாளியான சுஜிவருவன் குமார கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்தில் பூசாரியாக செயற்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் 336 மில்லியன் லொகுபெட்டியின் வலியமைப்பைச் சேர்ந்த 36 உறுப்பினர்களால் சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் லோகுபெட்டியின் அறிவுறுத்தலின் பேரில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக இந்த நிதி 3 நபர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள லோகுபெட்டி சிறையில் இருந்து கொண்டே குற்றச் செயல்களை திட்டமிட்டதற்காக விசாரணை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சமீபத்திய சோதனையின் போது அவர் வசம் இருந்த தொலைபேசியை அவரே இல்லாமலாக்கியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.